அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நெட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற நம்ம காணொளி சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை, ஆங்கிலத்துல கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். இந்த பாடத்துல நம்ம பார்க்கக்கூடிய 13வது கேள்வி இது. சரியா? இதுல என்ன பார்க்க கேள்வி அப்படின்னு சொன்னா, T1 மற்றும் T2 என்ற இருவேறு வெப்பநிலைகளில் உள்ள நல்லியல்பு வாயு ஒன்றின் அழுத்தத்துடன் எண் அடர்த்தியின் தொடர்பு பின்வரும் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது. இவ்வரைபடத்திலிருந்து நாம் அறிவது என்ன? T1 is equal to T2. ரெண்டு வெப்பநிலையும் சமம். T1 is greater than T2. இந்த டெம்பரேச்சர்ல T1 அதிகம், T2 குறைவு. மூணாவது, T1 is less than T2. T1 வந்து T2 விட குறைவுன்னு சொல்றோம். அதிகம் சொல்றோம், அப்புறம் குறைவுன்னு சொல்றோம். இதுல இருந்து அதை சொல்ல முடியாது, எதனையும் அறிய இயலாது அப்படிங்கிறது 4வது அம்சம். நம்ம கிராஃப் என்ன கொடுத்திருக்காங்க? எண் அடர்த்தி அதை எக்ஸ் அச்சில் எடுத்திருக்கிறாங்க, அழுத்தம் அதை ஒய் அச்சில் எடுத்துக்கிறாங்க. அழுத்தம் P ன்னு சொல்றோம், எண் அடர்த்தி ஸ்மால் n சொல்றோம். எண் அடர்த்தின்னா என்னது? ஓரலகு பருமனில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அப்படி பிரஷர் மாற மாற அந்த எண் வேல்யூ மாறுச்சுன்னா அது T1ங்கிற டெம்பரேச்சருக்கு வரைஞ்ச கிராஃப் இந்த இருக்குது, T2ங்கிற டெம்பரேச்சருக்கு வரைஞ்ச கிராஃப் இந்த இருக்குது. இப்ப நம்ம என்ன கேள்வி, இந்த T1 T2 ரெண்டுல எது பெருசு சொல்ல முடியுமா? முடியாதா? அதை பார்க்கலாம். சரியா? இப்ப நமக்கு அழுத்தத்திற்கு என்று ஒரு சமன்பாடு இருக்கிறது. P is equal to ஒரு வாயு தரக்கூடிய அழுத்தம் 1/3 nm². அப்ப இதுல என்ன சார் தெரியுது? ஒரு குறிப்பிட்ட ஒரு மூலக்கூறினுடைய நிறை தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல குறிப்பிட்ட Vrms இருக்கும். அந்த n என்பது P1க்கு நேர் விகிதத்தில் இருக்கு. அதே மாதிரி ஒரு கேஸ், ஒரு வாயுனுடைய இயக்க ஆற்றல் 3/2 kT. அது எப்படி சார்? அதுக்கு ஃபார்முலா 1/2 nm². இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது சொன்னா, அழுத்தம் என்பது எண் அடர்த்திக்கு நேர் விகிதத்தில் உள்ளது. அதே மாதிரி வெப்பநிலை என்பதும் எண் அடர்த்திக்கு நேர் விகிதத்தில் உள்ளது. பட் இதுல இருந்து T1 T2 எப்படி சார் எது பெருசு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கண்ட இரு சமன்பாடுகளின் படி P1, இதன்படி P1 P என்பது எண்ணுக்கு நேர் விகிதத்தில் இருக்கிறது, அதே மாதிரி T என்பது எண்ணுக்கு நேர் விகிதத்தில் இருக்கிறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட அடர்த்தி எண் அடர்த்தி எண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட எண் அடர்த்தி எடுக்கிறோம். P is directly proportional to T. ஏன்னா Pயும் எண்ணுக்கு நேர் விகிதம், Tயும் எண்ணுக்கு நேர் விகிதம் தான். Pயும் Tயும் ஒன்றுக்கொன்று நேர் விகிதமா தானே இருக்க முடியும். சரியா? அப்போ ஒரு குறிப்பிட்ட எண் அடர்த்தி, இப்போ இந்த எக்ஸ் அச்சில் நிறைய எண் அடர்த்தி மதிப்புகள் வேல்யூஸ் இருக்கும், அதுல ஒரே ஒரு எண் அடர்த்தி எடுத்துக்கணும். அப்போ இது இந்த இடத்துல இருந்து ஒய் அச்சுக்கு இணையாக ஒரு கோடு வரைவோம். அப்படி பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுது? P is directly proportional to T. அதிக அழுத்தம் என்றால் அதிக வெப்பநிலை, குறைந்த அழுத்தம் என்றால் குறைந்த வெப்பநிலை. அதான நேர் விகிதம் அர்த்தம். சரியா? அப்ப அதிக அழுத்தம் இங்க இருக்கு, அப்ப அதிக வெப்பநிலை T1. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டதுல T1 is greater than T2. T1 என்பது T2வை விட அதிகமானது என்கிற இரண்டாவது தெரிவு, இரண்டாவது ஆப்ஷன் B is the right answer. Okay? ஓகேயா? வெரி சிம்பிள் கொஸ்டின். ஆனா இந்த வரைபடங்களை எப்படி அறிந்து கொள்வது, அதுல இருந்து என்னென்ன தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம அதுல சரியா இருந்தோம்னா இந்த கேள்வியை ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே, சோ இது வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை அப்படிங்கிற பாடத்துல, அதாவது கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்ல நம்ம 13 கேள்விகள் முதல் ரவுண்டு 2 ரவுண்டுக்கு சேர்த்து பார்த்திருக்கிறோம். அடுத்த காணொளியில வேறு ஒரு பாடத்திலிருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேள்விகள் பார்க்க தொடங்குவோம். ஓகே, அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.